பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்து போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலியா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1 நாளாகமம் அதாவது 10ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்போ பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை வருது. இந்த சண்டையில அந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, தோற்று போறாங்க, முறிந்து ஓடி போறாங்க. ஆனா பெலிஸ்தர் ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால கில்போவா மலையில இவங்க வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ போர் மும்முரமா நடக்குது. இந்த போர் மும்முரமாய் நடக்கும் பொழுது இந்த வில் வீரர்கள் என்ன பண்றாங்க, இந்த பெலிஸ்தர் அந்த சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து
அவங்க நெருக்கிக்கிட்டே வராங்க. அவங்களுடைய டார்கெட் என்னது? சவுலையும் அவங்க குமாரனையும் முதலாவது சாகடிக்கணும். இப்போ சவுளுடைய குமாரன் ஆகிய 3 பேர் இருக்கிறாங்க. யோனத்தான், அபினதாப், மல்கிசூவா. இவங்க 3 பேரையும் வெட்டி போட்டுட்டானுங்க. இப்போ வில் வீரர்களுடைய கவனம் எல்லாம் சவுல் மேல வருது. சவுல் மேல வந்த உடனே சவுல் சொல்றாரு ஆயுததாரியை பார்த்து, இந்த விருத்த சேதனை இல்லாத இவனுங்க கையில நான் சாகக்கூடாது, என்னை என்ன பண்ணிரு, பட்டயத்தை எடுத்து என்னை குத்திரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆயுததாரி பயந்து போய் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன பண்றாரு சவுல், ஒரு பட்டயத்தை நட்டு அது மேல அப்படியே விழுந்துடுறான். அதாவது தற்கொலை செய்து கொள்கிறான். இப்போ இவர் செத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஆயுததாரியும் தன் பட்டயத்தை அப்படியே இது பண்ணி அது மேல விழுந்து அவனும் செத்து போறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஜனங்கள் பார்க்குறாங்க, அதாவது சவுலும் செத்துட்டான், 3 குமாரரும் செத்துட்டாங்க, சவுல் வீட்டார் அனைவரும் செத்து போனாங்க. இப்போ ஜனங்கள்லாம் முறிந்தோடுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பள்ளத்தாக்குல இருந்த இஸ்ரவேலர் எல்லாரும், அதாவது அந்த பட்டணங்களை விட்டு ஓடி போறாங்க. இந்த பட்டணங்களை பெலிஸ்தர் கைப்பற்றி அதுல குடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, அந்த பெலிஸ்தர்கள் இந்த கில்போவா மலையில இந்த பிரேதங்கள், சவுல் அவன் குமாருடைய பிரேதங்கள் அங்க விழுந்து கிடக்கிறத பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க மேல இருந்த வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு, அவங்க தலையை எடுத்துக்கொண்டு, ஆயுதங்களை எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தங்களுடைய விக்கிரங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தருடைய கோத்திரத்துல சுற்றிலும் செய்தி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, ஆயுதங்களை எடுத்துட்டு போய் அவங்க கோயில்ல, அவங்க தேவர்களுடைய கோவில்ல வச்சு, அது மட்டும் இல்லை, அந்த அவனுடைய தலையை எடுத்துட்டு போய், சவுளுடைய தலையை என்ன பண்றாங்க, தாகோன் கோயில்ல போய் தூக்கி வச்சாங்க அப்படின்னு 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் அந்த கீலியாத்துல இருக்கிற, அதாவது கிலியாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் இதை கேட்குறாங்க. கேள்விப்பட்டு அதுல பராக்கிரமசாலியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, போய் சவுல் உடலையும் அவங்க 3 பிள்ளைங்க உடலையும் எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, யாபேஸ்ல இருக்கிற ஒரு கர்வாலி மரத்து கீழே அதை அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் இருந்து அவங்களுக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன் இப்படி காரியம்? ஒரே நாள்ல 3 குமாரரும் இறந்து போனாங்க, சவுலும் இறந்து போனா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல். என்ன வார்த்தையை கை கொள்ளல? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவன் ஆண்டவர் அழிக்கணும்னு சொன்ன அமலேக்கரை அவன் அழிக்கல, அமலேக்க ராஜாவை அப்படியே விட்டு வச்சான். ஆனா அதே போல சாமுவேல் வர்றதுக்குள்ள இவனே என்ன பண்றான், பலி செலுத்துறான். ஜனங்களுக்கு பயந்து இவனே பலி செலுத்துறான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை இவன் செஞ்சபடினால கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் இந்த பாவங்களையெல்லாம் செஞ்சிட்டு கடைசி நேரத்துல, அதாவது அவனோட ஆண்டவர் பேசல, அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா இந்த சூழ்நிலையில அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடி அவர் போறாரு. அதாவது செத்த ஆவியை வச்சு குறி கேட்கிற அந்த லேடியை தேடி இவர் கடந்து போறாரு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி அவன் என்ன பண்றான், போனதுனால அவன் செத்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கருமையான தெய்வ பிள்ளைகளை, கடைசி வசனத்துல அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஆனா இதுல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா ஆண்டவரா கொன்றாரு இல்ல, அவன் கீழ்ப்படியாதது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுக்குதான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், அதாவது தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் எத்தனையோ தருணங்களை சவுலுக்கு கொடுத்தாரு, அவன் மனம் திரும்பல. ஆனா கடைசியில அவன் வேண்டாத காரியத்தெல்லாம் செய்யறான். செஞ்சதுனால ஆண்டவர் பெலிஸ்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டார். இந்த பெலிஸ்தர்ட்ட ஒப்பு கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யுத்தத்துல தோத்து போயிட்டாங்க. தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி வராது.
தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயமும் வராது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்தபடினால அவன் சந்ததி அவனும் அழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா அதாவது 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் அதாவது 34ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வம்ச வரலாறு, அதன் பின் சவுலின் வம்சத்தை பத்தி இதுல சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் அதிகாரத்துல. ஆனா 10ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 14 வரைக்கும் 1 சாமுவேல் நூலில் இந்த புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்தின் பகுதிகளை மீண்டுமா கூறி அதற்கு பின் நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை இந்த அதாவது 1 நாளாகமம் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல நம்ம அதாவது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சவுலுடைய கீழ்ப்படியாமையை பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பலியை விரும்பல, கீழ்ப்படிதலை தான் கொடுக்க விரும்புகிறார். உங்க காணிக்கையை அல்ல, கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். நீங்க எவ்வளவுதான் காணிக்கையை தசம பாகங்களை கொட்டி கொடுத்துட்டு உங்க இருதயம் ஆண்டவரோடு ஒப்புரவாகாம, ஆண்டவருக்கு பிரியமா நடக்காம, ஆண்டவரை விட்டு நீங்க தூரமா போகும்போது ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேல் இருக்கும். ஒரு நாள் வரும், அது உங்களை அந்த கோபம் அழித்து போடும். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்ம பாவத்தோடு விளையாடினா முடிவு சவுலுக்கு வந்த முடிவை போலதான் வரும். அதனால நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இஷ்டத்துக்கு மனம் போல பாவத்தை செய்து கொண்டு, ஆனால் கிறிஸ்தவன் என்கிற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். மனம் திரும்பு என்று எச்சரிக்கிறார். நீ மனம் திரும்பினேனா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆனா மனம் திரும்பாத பட்சத்தில் சவுலுடைய குடும்பத்தில் நடந்த காரியங்கள் பாருங்க, எவ்வளவு பரிதாபமான காரியங்கள். அந்த நிலை நம்மளுடைய குடும்பத்துக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு எந்தெந்த பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை குடியா இருக்கலாம், ஒருவேளை போதை பொருட்களா இருக்கலாம், இல்லாவிட்டால் விபச்சார பாவமா இருக்கலாம், ரகசிய தொடர்பை வைத்து கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு மனைவிக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம ரகசிய தொடர்பு, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் ரகசிய தொடர்பு, இதெல்லாம் வைத்து கொண்டிருந்தால் தயவாய் அதை விட்டு வெளியே வரும்படி ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ வெளியே வரமாட்ட, நான் இன்னும் அப்படிதான் பாவத்தை செய்வேன்னு சொன்னா உன் முடிவு பரிதாபமாய் இருக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அதனால மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு இந்த 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இதை செய்யறாங்க. ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, நம்பரை வச்சு கணிக்கிறது, அஞ்சனம் பார்க்கறது, குறி கேட்கறது, பில்லி சூனியம், மாந்திரிகம், இதெல்லாம் யார் செய்யறாங்க? கிறிஸ்தவர்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதம் ஒரு கண்ணாடியாய் உன் கரத்தில் இருக்கிறது. இந்த கண்ணாடிக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது உன் குறைகளை தேவன் காட்டுவார். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட நாள், ஜாதகம், ஜோசியம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை அருவருக்கிறார். இதையெல்லாம் தூக்கி எறிந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவரா தீரபா லபா கரபா ஓரி கரபல பரபலபரபா தீபா லபா கரபா ரிபா கரபா தீபா லபா கரபா ரீ மா கரபா ஐ கம் தீ லேக ஷத் துர்பிஹோதனை லஸ போலா ஹதனை கமா கியாலா கரபோ ஓரி கரபல பரபா கரபா. ஆண்டவரே, சவுலை தேர்ந்தெடுத்தது ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கும்போது ஆண்டவரே, சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ள ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் அழகு உயரம் எல்லாத்தையும்
எல்லாத்திலையும் ஆண்டவரை சிறந்தவனாய் சவுலை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதே சவுல் உமக்கு பிரியமில்லாமல் போகும் பொழுது ஆண்டவரே அவன் முடிவு பரிதாபமாய் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலே நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க டாடி. யாரெல்லாம் ஆண்டவரை இன்னும் பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு இருக்கிறாங்களோ, எத்தனை முறை எச்சரிக்கப்பட்டும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. ஆண்டவரே தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவியை தொடுங்கப்பா, மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கணவனை தொடுங்க ஆண்டவரை. அவங்க போகிற இடங்கள்ல மாறாவின் கசப்பை ஊற்றுங்க ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன்ப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பாவத்தோடு விளையாடாதபடி ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. உம்மோடு ஒப்புரவாக கிருபை கொடுங்கப்பா. எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரை. இந்த உலக ஆசை இச்சைகளுக்கு விலக்கி அப்பா உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. இந்த உலக அன்பு ஒரு காணல் நீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே இந்த நாள்லையும் கூட கர்த்தாவே சுகவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். படுக்கையில் ஆண்டவரே அப்பா தேவனே படுத்திருக்கிறவங்கள ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே அப்பா உதவி செய்கிற நபர்களுக்கு நீங்க பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. அப்பா தகப்பனே அப்பா உடம்பு முடியாம பெட்ரீட்டனா படுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பார்க்கிறவங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. அவங்கள ஆண்டவரை இரவும் பகலும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அவங்களுக்கு சேவை செய்கிற ஆண்டவரே மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கட்டும்ப்பா அவங்களுக்கு நீங்க பலனை கொடுங்கப்பா, உங்க பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உம்முடைய கிருபை தாங்கட்டும். இந்த நாள்ல டிப்ரெஷன்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரை. அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க டாடி. படிக்கிற பிள்ளைகள் படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஆண்டவரை. ஞானத்தை கொடுங்க டாடி, ஞானத்தை கொடுங்கப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டும். பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்க கிருபை கொடுங்க டாடி. உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்துகிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.